அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஹிப்ஹாப் தமிழா. முதல்ல எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு சமுதாயம் பெண்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறத விட பெண்களுக்கு சரி தவறு தேவை தேவையில் எல்லாமே கற்றுக் கொடுத்துருவோம், அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்துருவோம், உரிமையை கொடுத்துருவோம், அவங்களுக்கு எது சரி தப்புங்கிறத முடிவு பண்ணிப்பாங்க, அவங்களே அவங்கள காப்பாற்றிப்பாங்கங்கிற மனநிலைக்கு மாறுவது தான் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான அடிப்படையே. சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து கிளப்ல மப்ல அப்படின்னு ஒரு பாட்டு போடுறேன். அன்றைக்கி வந்து அந்த பாட்டு வந்து எனக்கு சரி அப்படின்னு படுது. அதுவே கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா இப்படி ஒரு பாட்டு, இது வந்து நிறைய பேரை காயப்படுத்திட்டோமே அப்படின்னு தோணுது. ஆக இந்த மனநிலை மாற்றம், மெச்சூராக இல்லை கரெக்டாக இருக்குது, மெச்சூராக இருக்கிறப்ப இல்லை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்றோம். அப்போ இந்த மனநிலை மாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் என்னென்னா அந்த காலகட்டம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, குழந்தையாக இருக்கிறப்ப இருந்தே சரியான கருத்துக்களை வந்து சொல்லித்தரணும். நான் வந்து சின்ன பையனாக இருக்கப்போ நான் வந்து ஒரு சின்ன டவுன் இருந்து வரேன். இந்த மாதிரி தமிழ்நாடு நிறைய டவுன்ஸ் வில்லேஜஸ் இருக்குது. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சா பொட்டப்புள்ள வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது அம்மாவே வந்து பொண்ணுக்கிட்ட வந்து நீ ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய சட்டங்கள், இந்த மாதிரி நிறைய சரி இதுதான் தவறு அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொல்லி அவங்கள ஒரு 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 வட்டத்துக்குள்ளே நம்ம சுருக்கிறோம். ஒரு ஆண் குழந்தைக்கு எவ்வளவு சுதந்திரமும் உரிமையும் தரப்படுகிறதோ அதே மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கும் சமமான உரிமையும் சுதந்திரமும் தரப்படணும். குழந்தையிலேருந்தே அப்படி தான் அவங்க வளர்க்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஆண் பெண் வேறு வேறு அப்படிங்கிற பிரிவினையை வந்து நம்ம எங்கேருந்து உருவாக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்கூல் காலேஜஸ்லேயே நிறைய ஸ்கூலில் வந்து பசங்க ஒரு கிளாஸ் பொண்ணுங்க ஒரு கிளாஸ். இன்றைக்கி இருக்கிற நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ். ஆக ஆண் வேறு பெண் வேறுங்கிற ஒரு கருத்துக்களை குழந்தைகிட்ட திணிக்கிறோம். அவங்க நாளைக்கு இளைஞர்களாக வளர்கிறாங்க. ஏன் இளைஞர்கள்கிட்ட கூட இன்றைக்கி திணிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி தவறு அப்படிங்கிற 2 ஆப்ஷனை தான் நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறோம். அதை தாண்டி தேவையில்லைங்கிற ஆப்ஷனும் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு டிஷர்ட்லாம் தேவைப்படாது. அதுவே வந்து ஒரு சிட்டியில் இருக்கிற பொண்ணுக்கு தேவைப்படலாம். ஸோ அங்கே பண்ணால் சரி, இங்கே பண்ணால் தப்பு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் தேவையில்லைன்னா அவங்களே அவங்க முடிவெடுத்து அவங்களே அதுக்கு என்ன தேவையோ அதுபடி நடந்துப்பாங்க. அந்த உரிமையும் சுதந்திரத்தையும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த சமுதாயமாக நம்ம வந்து உரிமை தரோம், சுதந்திரம் தரோம் அப்படின்னு கிடையாது. பெண்களுக்கான சுதந்திரம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது, அதை அவங்க எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து இந்த மியூசிக் டைரக்ஷன் என் ஃபீல்டில் வந்து நிறைய காம்பீட்டிங்கான ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி, டைரக்ஷன்லேயும் சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா துறைகளிலும் வந்து தைரியமாக அவங்க கால் பதித்து அதில் சாதித்து காட்ட இன்றைக்கி ஒரு அலிஷா அப்துல்லா எடுத்துக்கங்க பைக் ரேசிங்கில், ஒரு துளசி ஹெலன் எடுத்துக்கங்க பாக்ஸிங்கில், நம்ம சென்னையை சேர்ந்தவங்க. அதே மாதிரி ஏஆர் ரெஹானா இருக்காங்க, ஒரு ஃபீமேல் மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய துறைகளில் வர அதற்கான ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். ஆக வந்து பெண்களே அவர்களுக்கான சுதந்திரத்தை அவங்களே எடுத்துக்கலாம். ஆக விமன் எம்பவர்மெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, முதல்ல ஒரு பெண்ணிலிருந்து ஆரம்பிக்கும். ஒரு தாய் அவங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும். சமுதாயமாக நம்ம எல்லாருக்கிட்ட இருந்தும் ஆரம்பிக்கும். ஆக இன்றைய குழந்தைகள் நாளைய இளைஞர்கள், அதை மனசில் கொண்டு குழந்தைகளிடம் நல்ல எண்ணங்களை பதிப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.